ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் கிரிக்கெட். நேற்று தான் மூன்றாவது T20 போட்டி இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேவுக்கும் நடைபெற்றது. நம்ம அணியில் பெரிய மாற்றம் இருக்கும்னு சொன்னோம். அதே போல் சஞ்சு சாம்சன், சிவம் துபே இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய ஓப்பனிங் அதிரடி பேட்ஸ்மேன் ஜேஸ்வாலுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நேற்று களமிறங்கிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சு ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஜேஸ்வால், சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாங்க. ஜேஸ்வால் பார்த்தீங்கன்னா 34 ரன்கள் இருக்கும்போது அவுட் ஆகி வெளியேறினாரு. அதன் பிறகு களமிறங்கிய அபிஷேக் சர்மா 2வது T20 போட்டியில் செஞ்சுரி அடித்திருந்தாரு. நேற்றைய போட்டியில் மிக சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 11 ரன்லேயே அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகு 2 டவுன் இடத்துல தான் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு நேற்று வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவரும் சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா நிதானமான ஆட்டத்தை சரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து விளையாட ஆரம்பித்தாங்க. சூப்பராக சென்று கொண்டும் இருந்தது. சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 67 ரனில் அவுட் ஆனார். ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்கன்னா 49 ரனில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. அவருடைய அரை சதத்தை பூர்த்தி செய்வதற்கு தவறிவிட்டார். அதற்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் நேற்று தான் களமிறங்கினார். அவர் 11 ரன்னும் ரிங்கு சிங் 1 ரன்னும் எடுத்து ஆட்டத்தை முடித்தாங்க. 20 ஓவர் முடிவில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுகளை இழந்து 184 ரன்களை எடுத்தாங்க. அந்த மைதானத்திற்கு இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோர் தான். அதனால இந்திய அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுலேயே வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற உறுதி செய்யப்பட்டும் இருந்தது. அதன்படி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பித்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் அபாரமாக வந்து வீச்சு 4 ஓவரில் வெறும் 15 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார். 39க்கெல்லாம் ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு அப்புறம் ஜிம்பாப்வே அணியில் மேயர்ஸும் மடனும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்தாங்க. காரணமாக ஜிம்பாப்வே அணி பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 159 ரன்களை எடுத்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக விளையாண்டு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றதுனால இந்திய அணி பார்த்தீங்கன்னா 15 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்று 5 தொடர்கள் கொண்ட இந்த T20 போட்டியில் 3 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. 2 போட்டிகளில் மிக மோசமாக விளையாடிய சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு அவருடைய பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தி இருந்தார். ஜிம்பாப்வேவுக்கு எதிராக அவங்களுடைய மைதானத்தில் இந்திய அணி தொடர்ந்து 2 போட்டிகளை வெற்றி பெற்று இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த தொடரை கைப்பற்றிவிடும். அதற்கு ஆயத்தமாகும் விதமாக இந்திய அணியில் சில மாற்றங்களை சுப்மன் கில் செய்தும் இருக்காரு. கண்டிப்பாக அடுத்த 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உறுதி செய்யப்பட்டும் இருக்கிறது. தேங்க்யூ.